Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அண்மைச் செய்தி. ஆம்னி மற்றும் மாவட்டங்களில் இயக்கப்படும் தனியார் பேருந்து கட்டணம் விரைவில் உயர்வு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தனியார் பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அரசு பேருந்துகளுக்கான பயண கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்ன? தற்போது என்ன விலை நடைமுறையில் இருக்கிறது? எவ்வளவு ரூபாய் உயர்த்தப்பட இருக்கும்? மேலும் மாவட்டங்களில் என்றால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்துமா? என்ன விவரம்? டீசல் செலவு மற்றும் உதிரி பாகங்களுடைய விலை உயர்வுக்கேற்ப பயண கட்டத்தை உயர்த்த தனியார் பேருந்து சங்கங்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்த ஒரு சூழல்ல அந்த வழக்கின் எதிரொலியின் காரணமாக தமிழகத்துல மாவட்டங்களுக்கு இடையே மற்றும் பிற மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய தனியார் பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு விபரம் என்பது விரைவில் வெளியிடப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் என்பது பொதுமக்கள் மற்றும் தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய உயர் அதிகாரிகளிடையே அந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது நிறைவடைந்த ஒரு சூழல்ல போக்குவரத்துறையின் தரப்புல அமைக்கப்பட்டிருந்த குழு தற்போது அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பயண கட்டணத்திற்கான கட்டண அறிவிப்பு குறித்தான தகவலை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில கட்டண உயர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் தனியார் மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுக்கு மட்டுமே இந்த கட்டண உயர்வு என்பது இருக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறைந்த பயண கட்டணத்துல மக்களுக்கான பொது போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழல்ல குறைந்த பயண கட்டணத்துல மக்களுக்கான பொது போக்குவரத்தை இயக்க வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை முடிவாக இருப்பதன் காரணமாக அரசு பேருந்துகளுக்கான அந்த கட்டணம் என்பது உயர்த்தப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய கூடுதலான இயக்க செலவுகளை சமாளிப்பதற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசே நிதியுதவி அளிக்கும் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசு பேருந்துகளுக்கான பயண கட்டணத்துல எந்தவித மாற்றமும் இருக்காது என போக்குவரத்துறை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடுகையில தமிழகத்துல பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது கேரளாவில் 1 கிலோமீட்டருக்கு ₹1.10 அதே போல் கர்நாடகாவில் ₹1 ஆந்திராவில் ₹1.08 இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தற்போதைய நிலையில 58 காசுகள் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதுவும் கூட கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த இறுதியாக இந்த பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அந்த கட்டண நடைமுறை தான் தற்போது வரை பின்பற்றப்படுகிறது. இதனிடையே தான் டீசல் மற்றும் உதிரி பாகங்களுடைய விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில விரைவில் தனியார் பேருந்துகளுக்கு மட்டும் இந்த பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்கள்ல வெளியிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்துகளுக்கு மட்டுமே பேருந்து கட்டண உயர்வு என்பது பொருந்தும் எனவும் அரசு பேருந்துகளுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது என்பதை போக்குவரத்துறை தரப்புல திட்டவட்டமாக தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.